Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my taking a champion Niveda along with me. So, என்ன அப்படின்னா ப்ராப்ளம் யாருக்காச்சும் வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் தேடிப்போம். ப்ராப்ளம்னா சொல்யூஷன் தேடிப்போம். ஸோ இங்கே என்ன வந்து ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை கொடுத்துருக்காங்க? ப்ராப்ளம். வாட் இஸ் த ப்ராப்ளம்? So your body is projected with a velocity of 30 meter per second at an angle of 30 degree to the ground. The vertical component of the velocity at its maximum height will be. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எரியிறது வந்து அது 30 மீட்டர் per செகண்ட்ல எரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா இதான் இந்த இடம் தான் மேக்ஸிமம் ஆகிட்டு. இந்த இடத்துல வந்து வெர்டிகல் காம்பனண்ட் எவ்வளோ இருக்குன்றாங்க. வெர்டிகல் காம்பனண்ட் வந்து என்ன இருக்கும்? வெர்டிகல் காம்பனண்ட் வெலாசிட்டி இங்கே அரிசல் காம்பனண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம 30 அப்படின்னா இங்கே இது அப்படியே 30 தான் இருக்கும். ஆனால் இதுவே வந்து 0 ஆகிடும். இந்த வெர்டிகல் இதில் வந்து வெர்டிகலாக வந்து அவன் வந்து 0வா இருப்பான். அதாவது என்ன நம்ம இன்னும் கூட பண்ணுவோம். இங்கேருந்து கிளம்புன வந்து இங்கே 0 ஆகிட்டு மறுபடியும் நகருவான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து மேலே தூக்கிட்டு போவோம். இங்கே 0 ஆகிடும். இங்கே எல்லாமே மேலே தூக்கிட்டு போவோம். இங்கே 0 ஆகிட்டு இங்கே வந்து 1 இருக்கும் வச்சுங்க. அது அப்படியே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உச்சபட்சமாக இருந்தது. இங்கே 0 ஆகிட்டு ஸோ இங்கே வந்து கீழே டவுன்வர்ட். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் வெர்டிகல் வருவோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சென்ட்ரலில் இங்கே என்ன கேள்வினாலே வெர்டிகல் காம்பனண்ட் மேக்ஸிமம் ஹைட் இதான் வந்து இது. ஸோ சில கொஸ்டின் வந்து இது ஓவர்னு வச்சுங்களேன். அந்த மேலே உச்சியை தொடும்போது அவன் 0 மீட்டர் per செகண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவன் குறைய ஆரம்பிப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து சால்வ் பண்ணி போடுறது கிடையாது. உச்சி அப்படின்னா 0. எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன பார்க்கணும்? படத்துக்கு போனா யாரை பார்க்கணும்? ஹீரோவை பார்க்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் போனா 0 பார்க்கணும். எங்கடா 0 இருக்கு? ஏதாச்சும் 0 கொடுத்துறீங்களாடா? இப்போ 0 அப்படின்னா 0 பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே மேக்ஸிமம் ஹைட்ல வந்து 0 அப்படின்றது நம்ம ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ இது ஏதாச்சும் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இதுக்கு என்னடா ஃபார்முலா? வெலாசிட்டி ஃபார்முலா வெலாசிட்டி வெர்டிகல் காம்பனண்ட்னா u sin ஆல்ஃபா. u sin ஆல்ஃபானா u வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா வந்து 30 கொடுத்துருக்காங்க. சைன் 30. அப்போ 30 பெருக்கி சைன் 30க்கு அரை போட்டு அப்புறம் வந்து போட்டு 15 போட்டு வெற்றிக்குடி போட்டோன்னா என்ன அர்த்தம்? வெளியே வந்து பார்த்தா தோல்விக்குரிய மாறிடும். சரியா? கஷ்டப்பட்டு ஃபார்முலா படித்தேன். வெர்டிகல் காம்பனண்ட் என்ன ஃபார்முலா? u sin ஆல்ஃபா அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? u sin ஆல்ஃபா சொல்லுவாங்க. நம்ம போட்டோம். u எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க. sin ஆல்ஃபா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. 30 sin 30 எவ்வளவு வேல்யூ? 1/2. 1/2 30 ஆல வகுத்து 15 வரும். ஆப்ஷன் C is right அப்படி குதிக்கிறோம் வச்சுக்கேன். புரியுதா? பக்குன்னு இருக்கும். ஏன் போட்டுருவாங்க? ஆக்சுவலா முட்டை போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ இங்க வந்து கான்செப்டுவல் கொஸ்டின் ஃபார்முலா படிச்சன்ற மமதையில நம்ம இருக்கக்கூடாது. சில கொஸ்டினை பார்க்கும்போது உச்சியை தொட்டியா அங்க 0. ஆல்ரெடி சார் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லியிருக்காரு. படத்துக்கு போனா ஹீரோ பார்க்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் போனா 0 பார்க்கணும். அப்போ 0 வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இது இஸ் ஈஸியஸ்ட் கொஸ்டின். சால்வ் பண்ண தேவையில்ல. பார்த்தோம்னா ஓகே உச்சியா 0வா அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். இது போட்டோன்னா 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட்டும் கூட. ஸோ டைமும் வேஸ்ட் ஆகும். தப்பு மார்க்கும் போயிடும். நெகட்டிவ் மார்க் எக்ஸாம் கேட் மாதிரி நெகட்டிவ் மார்க் எக்ஸாம் வச்சுக்கீங்க மைனஸ்ல போயிடும். அடுத்து சூப்பரான क्वेश्चन கேட்றேன். என்ன கேட்டிருக்காங்க? Next, a projectile is fixed upward at an angle 30 degree with a velocity of 60 meter per second. The time taken by the projectile to reach the ground after the instant of firing is. So எலிரான் இங்க இருந்து இங்க வந்து வரணும். டைமுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். 2u sin alpha by g. So 2 போட்டுறோம். u வந்து 6 வருது. sin alpha எவ்வளவு? 30. ஏன் ஆல்ஃபா 30 கொடுக்குறாங்கன்னா ஜிக்கு அப்ராக்சிமேட்டாக 10 வச்சுட்டோம்னா அடித்தடி வெட்டு குத்துல 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 6 போட்டோம்னா 6 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து என்ன சொல்லுது? என் பேரு ஆறுடா ஊரு அட யாருடா என் மேல கை வச்சா டாட் சொல்லி 6 செகண்ட் அப்படின்றது. சரியா? இது 6 செகண்ட். அப்போ ஏன் sin 30 கொடுக்குறாங்கன்னா sin 30னா ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. செம்ம கஷ்டப்பட்டு போடாமல் ஈஸியாக போடுறதுக்காக தான் கொடுக்குறாங்க. இந்த 2 கொஸ்டினும் வந்து சூப்பரான கொஸ்டின். காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டினும் கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு தேங்க்யூ ஸோ மச்.